அமர்நாத் எப்படி இங்கே திருச்சூரில் இருக்கிற நெய்லிங்கம் மாதிரியோ அங்கே ஒரு பனிலிங்கம். பனிலிங்கம் வந்துட்டு இந்த ஜூலை மிட்லேருந்து ஆகஸ்ட் மிட் வரைக்கும் தான் அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது அமர்நாத்தில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த யாத்ராக்கள்லையே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அமர்நாத் யாத்திரை. அதாவது இந்த செத்து பழச்சவண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அதனுடைய பெருமைகள், அதனுடைய மகிமைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுதும் எதுவுமே சொல்லுவாங்க நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாதனையை நம்ம செய்கிறோமோ அத்தனை நமக்கு வந்து அது மகிழ்ச்சியை நாம் இதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குறது. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அங்கே வந்து அவ்வளோ ஒரு புனிதமான மகா புனிதமான யாத்திரையாக இந்த அமர்நாத் யாத்திரை ஆச்சு. இப்போ வரப்போகிறது ஜூலையில் அந்த பௌர்ணமி வரும், குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. அப்போலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அந்த லிங்கம் அப்படிங்கிறது உருவாகும். முதல்ல அது என்ன பனிலிங்கம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் மட்டும் ஒரு மிக பிரம்மாண்டமான குகை ஒரு மலையில் இருக்கு. அந்த குகையில் இந்த பனிலிங்கம் உருவாகுது. அந்த நேரத்தில் மட்டும் உருவாகுது. அங்கேருந்து தான் வந்து அமரகங்கா அப்படின்னு சொல்லி உற்பத்தி ஆகுது. அமரகங்கா நதி. அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு இதால் தண்ணி எல்லாருக்கும் தீர்த்தம் எடுத்துருக்கோம். அங்கே 2 புறா இருக்கு. அந்த 2 புறா அதான் மிராக்கள். ஆச்சரியமானது என்னன்னா அந்த புறாக்கள் தான். அந்த புறாக்கள் அங்கே உட்காந்துருக்கும். அந்த புறாக்களை தரிசனம் பண்ணால் அவ்வளவு புண்ணியம். இந்த புறாக்களை அவர் வந்து ஊமையாக்கிடும். அப்புறம் அங்கே அந்த புறாக்கள் இருக்கு. அந்த இடம்ங்கிறது அமானுஷ்யமான இடம். ஒரு செடி ஒரு கொடி ஒன்றும் கிடையாது. மொத்தம் வந்து பனி மலைகள் நிறைந்த இடம் தான் அந்த இடம். ரொம்ப ரிமோட், காஷ்மீர்லேருந்து ரொம்ப ரிமோட். அந்த இடத்துல அந்த 2 புறாக்கள் எந்த உணவும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அங்கேயே உட்காந்துருக்கு. ஒரு மலை மேலே நின்று அந்த வழியாக தான் போகும்போது பார்த்தா தூரத்தில் கைலாஷ் மலை ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி இங்கேயுமே அந்த பனிப்பாதை சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் அந்த குகை பிரம்மாண்டமாக வாயை திறந்து குகை, அதில் எறும்பு மாதிரி போயிட்டுருக்கிற மனிதர்கள் இதெல்லாமே பார்க்கலாம். சுத்திர மலைகள் பனி 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 இப்படி தான் இருக்கும். அது இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே பதிஞ்சு போயிடும் மனசில், மறக்கவே மறக்காது. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை மீண்டும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. பரிகார ஸ்தலங்கள் நேயர்களின் சார்பாகவும் என் அன்பான வணக்கம். போன பதிவில் நம்ம ராமாயணம், சித்திரக்கூட், பிரயாகராஜ் இதெல்லாமே நம்ம நிறைய பார்த்துருந்தோம். துளசிதாசர், ஆஞ்சநேயர், ராமர் இதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அடுத்து வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான இடம், அது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நீங்கள் அங்கெல்லாம் நிறைய தடவை பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதை சிறப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்ககிட்ட கேட்கணுன்றது எனக்கு ரொம்பவே ஆர்வம். அமர்நாத் எப்படி இங்கே திருச்சூரில் இருக்கிற நெய்லிங்கம் மாதிரியோ அங்கே ஒரு பனிலிங்கம். அதை பற்றி, அந்த பனிலிங்கம் வந்துட்டு இந்த ஜூலை மிட்லேருந்து ஆகஸ்ட் மிட் வரைக்கும் தான் அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது அமர்நாத்தில். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இந்த பனிலிங்கம் நம்ம எப்படி போய் தரிசனம் பண்ணணும், அங்கே என்ன சிறப்புகள்லாம் இருக்குது அமர்நாத்லன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த கடவுளுடைய அருளால் எனக்கு பெருமை ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த யாத்ராக்கள்லையே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அமர்நாத் யாத்திரை. அதாவது இந்த செத்து பழச்சவண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா அவர் அமரநாதன், அமரர்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பொதுவாக என்னுடைய இதில் இந்த கேதார், பத்ரி, நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை மென்ஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன். பத்ரி போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், முக்திநாத் போகும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து விஷ்ணு, அவர் அலங்கார பிரியர், போகப்பிரியர். ஆனால் நமக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். இந்த சிவன் வந்து எப்போவுமே சுடலை மாடனவர்.
அதனால் அதாவது ஒரு ஞானத்தை கொடுக்கும். அதான் இதெல்லாம் இது கிடையாது, எது அல்டிமேட்டோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மனிதன் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை கொடுக்குறவர் சிவன். அதனால் கேதார் போகும்போதே வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் போயிட்டு வந்த பிறகு அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தான் அமர்நாத். அமர்நாத் வந்து அதை விட கூட ரொம்ப கஷ்டம். இருக்கிற யாத்திரைகள்லையே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது அமர்நாத் யாத்திரை தான். ஒன்று அது இருக்கின்ற இடம், இன்னொன்று வந்து அந்த காஷ்மீரில் இருக்குது, ஜம்மு காஷ்மீர். இதில் காஷ்மீரில் இருக்குது, காஷ்மீர்லேருந்து போகணும். அங்கே இருக்கின்ற அந்த தீவிரவாதிகள், அது நான் போன நேரம் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சோம். திடீர்னு பார்த்தா இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அட்டாக் ஒன்று கூட நடந்தது இல்லையா? அதனால் அவங்கள நம்ப முடியுது எப்போ என்ன நடக்கும்ன்ட்டு. ஒவ்வொரு தடவையும் அந்த அமர்நாத் யாத்திரை போகும் பொழுது அந்த தீவிரவாதிகளுடைய அந்த தாக்குதல் நடக்கிறதும் அதில் பல பக்தர்கள் இறந்து போகிறதும் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காஷ்மீரை வந்து ஓரளவிற்கு இந்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டதால் அந்த பிரச்சனை இல்லை. அதனால் அது ஒரு பக்கமும், அதே சமயத்தில் அது போகிறது அந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். முழுக்க முழுக்க மலைகள், பனிப்பாறைகள், அதில் தான் நம்ம வந்து போகணும். மலை அப்படின்னா சாதாரண மலை, நம்ம ஏதோ அந்த இதில் ஏறுற மாதிரி. ஊட்டி கொடைக்கானலும் ரிஸ்க்கு தான். அது எப்படின்னா ஒரு செங்குத்தாக மலைகள், அதில் இவ்வளோ தான் இருக்கும் பாதை அப்படிங்கிற மண் பாதை. ரோடெல்லாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மண் பாதை தான் என்ன அப்படின்னா 2-3 விதமாக போகலாம். நடந்து போகலாம், டோலியில் போகலாம், இந்த குதிரைன்னா குதிரை கிடையாது, அந்த மட்டக்கழுதைன்னு சொல்லுவாங்க, அதில் போகலாம். இந்த 3 வழி தான். போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க, அங்கேயும் தரிசனம் முடிச்சுட்டு வரவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறது இவ்வளோ பாதை தான். அதில் அவ்வளவு ஒரு ரிஸ்க்காக நம்ம போயாகணும். அந்த குதிரையெல்லாம் என்ன பண்ணாங்க, எப்போவுமே இந்த ஓரமாகவே நடந்து போகும். நமக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரி விழுந்ததெல்லாம் கூட உண்டு. விழுந்தா அவ்வளோதான், அமரந்தான். அதனால் அவ்வளோ இது ரொம்ப கஷ்டம். இந்த யாத்திரை அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமானது. ஆனால் அதனுடைய பெருமைகள், அதனுடைய மகிமைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுதும் எதுவுமே சொல்லுவாங்க, நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சாதனையை நம்ம செய்கிறோமோ அத்தனை நமக்கு வந்து அது மகிழ்ச்சியை, நாம் இதை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குறது. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஆக்சுவலாக நான் அமர்நாத் யாத்திரை போயிட்டு வந்துட்டு ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு இதுவே இல்லை, எதுலேயும் ஒரு பற்று இது எல்லாமே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரியான அனுபவங்கள் எனக்கு கிடச்சிது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த மாதிரி போகிறவங்களுக்கு கிடச்சிருக்கும். அவ்வளவு கஷ்டமான யாத்திரை அமர்நாத் யாத்திரை அப்படிங்கிறது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் காஷ்மீர்லேருந்து நம்ம போகணும். இங்கே ஜம்முலேருந்தே ஆரம்பிச்சிடும். அந்த சீசன் வந்தது அப்படின்னு சொன்னால் சாரியாக போய்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு இது என்னென்னா, இந்த அமர்நாத் யாத்திரை போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த வழியெல்லாம் மக்கள், இந்த பஞ்சாபி மக்கள் மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நின்று தான் போகும், இன்ச்சாக தான் போய் ஆகணும். அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணோன்னா, உணவு எல்லாத்தையும், கம்பளி, ஸ்வெட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வந்து டெல்லியிலேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அமர்நாத் யாத்திரைக்கு நம்மக்கிட்ட ஒரு பைசா இருக்கணுங்கிற தேவையே கிடையாது. எல்லாமே நமக்கு அப்படி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கொடுப்பாங்க. சாப்பிடுங்க மாதாஜி, சாப்பிடுங்க, உங்களுக்கு ஸ்வெட்டர் வேணுமா, பணம் வேணும்னா பணம் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பக்தி. ஏன்னா அமர்நாத் யாத்திரைக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனால் நமக்கு இங்கே அவ்வளோ தெரியல, தென்னிந்தியாவில் அதை பற்றி தெரியலையே தவிர, அங்கே வந்து அவ்வளோ ஒரு புனிதமான மகா புனிதமான யாத்திரையாக அந்த அமர்நாத் யாத்திரை ஆச்சு. இப்போ வரப்போகிறது ஜூலையில் அந்த பௌர்ணமி வரும், குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. அப்போலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அந்த லிங்கம் அப்படிங்கிறது உருவாகும். முதல்ல அது என்ன பனிலிங்கம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் மட்டும் ஒரு மிக பிரம்மாண்டமான குகை ஒரு மலையில் இருக்குது. அந்த குகையில் இந்த பனிலிங்கம் உருவாகிறது. அந்த நேரத்தில் மட்டும் உருவாகிறது.
அப்புறம் உருவாகிட்டு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கரைஞ்சி போயிடும். ம். அந்த பிரம்மாண்டமான குகையில் அது எங்கே வேணால் உருவாகும். ம். எங்கே தான் இப்படி இந்த பக்கம் தான் இருக்குது அந்த பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அது உருவாகிட்டு அப்புறம் ஒரு மாதத்துலலாம் அது கரைஞ்சி போயிடும். இதுதான் அந்த பனிலிங்கம் அப்படிங்கிறது. இது முதல்ல வந்து நடுவில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. எங்கேயோ இருக்க ரிமோட்டில் நம்ம ஆக்சுவலாக அந்த இதுக்கு போகும் பொழுது முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு ஐஸ் மேலேயே நடந்து போகணும். ரொம்ப ரிஸ்க் அது. ஏன்னா எந்த இடத்துல ஐஸ் லூஸாக இருக்குன்னு தெரியாது. அது லூஸாக இருந்து நம்ம உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ, யாராலையும் தூக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நில அமைப்பாக தான் அங்கே இருக்குமா? ஆமாம். அந்த இதுக்கு முன்னாடி நம்ம இந்த குகை மலை குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு அந்த ஐஸ் பாதை மேலே தான் நம்ம நடந்து போகணும். எல்லாருமே கையில் குச்சி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அது சம்மந்தமாக என்னோட கைலாஷ்க்கு வந்த ஒரு பெண்மணி, ஹம்சான்னு பேர், அவங்க அனுபவத்தை அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி போகும் பொழுது அவங்க அதுக்குள்ளே விழுந்துட்டாங்களாம். அவங்க என்னோட அப்பா வரல, அவங்க விழுந்துட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லோரும் போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இவங்க ஒரே கத்தி இருக்காங்க. அப்போது 2 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு இவங்களை அப்படியே பிடிச்சி தூக்கி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற இடத்துல நிற்க வச்சுட்டு இனிமேல் போம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் தூரம் எப்படி ஒரே குளிர் எல்லாம் இருக்கும். அங்கே வேறு ஐஸில் வேறு நனைஞ்சிட்டாங்க. அப்படியே நடுங்கிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். திரும்பி பார்த்தா அவங்கள காணணும். அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு தெய்வமே வந்து ஒரு சிவன் அந்த மாதிரி வந்தார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரொம்ப ஒரு அழுத்தமான நம்பிக்கை. அங்கே மட்டும் இல்லை, நம்ம நிறைய இப்போ கைலாஷ் போகும் பொழுதோ இல்லை இங்கே பர்வதமலை போகும் பொழுதோ நிறைய இடங்களில் அந்த மாதிரி நம்ம ஒரு இக்கட்டில் இருக்கும் பொழுது பாபாஜி கேவ், எங்கே போனாலும் அந்த தெய்வம் அப்படிங்கிறது நம்மளை வந்து காப்பாற்றுறது. அந்த மாதிரி இங்கே நிறைய பேருக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள்ங்கிறது, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கடினமான யாத்திரை. அங்கே அந்த தெய்வம் வந்து காப்பாற்றுறது அந்த இடத்துல. ஆனால் அது அந்த ஐஸ் இதை கடந்து போனால் நம்ம அந்த மலை மேலே ஏறினோம்னா குகை அவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தாவே பிரமிப்பாக இருக்கும். நீங்கள் இதை கேட்குறவங்கெல்லாம் அந்த கூகுளில் போய் அந்த குகையை பார்த்தா தெரியும். இந்த இமேஜில் போய் பார்க்கும்பொழுது அவ்வளோ பெருசாக இருக்கும். அதில் அதை போய் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மகத்தான அனுபவம். இது நான் அங்கேயே போய் தரிசனம் பண்ணுற வரைக்கும் போயிட்டேன். பட் இங்கே என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சில சமயங்களில் இதை போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நமக்கு தோணும் பொழுது அதுவே ஒரு பிடிவாதமாக மாறுறது. பார்க்கணும். அப்போது அது தானாகவே அது ஏற்படுறது. அந்த மாதிரி தான் என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறது இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போனது. அமர்நாத் யாத்திரைக்கு நான் தனியாக போனேன். எல்லாருமே கேட்டாங்க, தனியாக போனியா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படியோ அது நான் மங்கையர் மலையில் ஆசிரியராக இருந்தப்போ அந்த நேரத்தில் போகணும் அப்படிங்கிறப்போ ஒரு விளம்பரம் வந்தது அமர்நாத் யாத்திரை பற்றி. அதுக்கப்புறம் அவங்கள விசாரித்தப்போ அப்போ அதில் ஐயப்பன் அவர் தான் அதை நடத்துகிறவர். அவர் சொன்னார், நாங்கள் நாளான்னைக்கு கிளம்ப போகிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் டெல்லி போய்ட்டு டெல்லியிலேருந்து பஸ்ஸில் போவோம், நீங்கள் வந்து நேராக ஸ்ரீநகருக்கு வந்துடுங்க, காஷ்மீர் ஸ்ரீநகர். அப்போல்லாம் வந்து தீவிரவாதிகள் பயங்கர அந்த 2000 அந்த மாதிரி இருந்தது டைம். அதனால் நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கே எங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எப்படி டிக்கெட்ஸு எங்கேயுமே கிடைக்காது அந்த சமயத்தில், ஏன்னா அது சீசன் அந்த டைம். அப்போ கரெக்டாக என்னோடய அசிஸ்டண்ட் எடிட்டர் வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயமா ஃபோன் பண்ணாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏர் இண்டியாவில் இருக்கிறாங்க, உயர் பதவியில் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் அதை சொன்ன உடனே எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட பேசி அது எப்படியோ ஒரு டிக்கெட் வாங்கிட்டாங்க. டிக்கெட் வாங்கி கொடுத்தாச்சு. நானும் கிளம்பி போயிட்டேன். அதாவது நான் பாகிஸ்தான் போன கதை தான். அதாவது வந்து அந்த ஸ்ரீநகரெல்லாம் அப்போ பயங்கரமாக வந்து இராணுவத்தினுடைய கட்டுப்பாடில், இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஆனாலும் அது வந்து ரொம்ப தீவிரவாதிகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த டைம். அந்த டைம் அவர்களுடைய அந்த இதுங்கிறது நடவடிக்கைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போயிட்டோம். அப்போது அவருக்கு அந்த ஏர்போர்ட் மேனேஜருக்கு வந்த ப்ரெஷர், இங்கேருந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க.
அதாவது அவங்க தனியாக வராங்க, ம். அதனால் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், பத்திரமா ஒப்படைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவ்வளோ அத்தனை ஃபோன் கால்ஸ் வந்ததால் அவர் நினச்சிட்டார் யாரோ பெரிய விவிஐபி வராங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் அங்கேயே வந்துட்டார் ஃப்ளைட்டுக்கிட்டே. அவரே என்னை கேட்டார், நீங்கள் தமிழ்நாட்டில் விவிஐபியா நீங்கள், உங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் வந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கடவுள் தான் நமக்கு விவிஐபி. அப்புறம் அவர் பத்திரமா, ஏன்னா தனி லேடியாக நான் அங்கே போகிறேன் நான், அதனால் அங்கே உட்கார வச்சுட்டு அப்புறம் அங்கே பஷீர் பாய்னு ஒருத்தர். இந்த பஷீர் பாயின் பேர் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்லணும். அமர்நாத் யாத்திரை வந்து அந்த முகமதிய அன்பர்கள் இஸ்லாமியர்கள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அவ்வளவு அவங்க பயபக்தியோடு அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு வராங்க, இல்லைன்னா வேறு யாராலையும் முடியவே முடியாது. அந்த மலைப்பாதையில் அவங்க அந்த டோலியில் குதிரையில் எல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை கூட துணைக்கி வராங்க அப்படின்னா அவங்களுடைய சேவை அப்படிங்கிறது அவ்வளவு கனிவாக அவ்வளவு பரிவாக அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. அவங்களால தான் அந்த அமர்நாத் யாத்திரையே நடக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அந்த பஷீர் பாய் வந்து இவர் ஐயப்பனுடைய அங்கே கோஆர்டினேட்டர். அதனால் அவர் வந்து அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டாங்க, இந்த மாதிரி இந்த அடையாளங்களோடு இருக்கிற ஒரு லேடியை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ திருப்பி பத்திரமா கொண்டு வந்து இத்தனாம் தேதி 4 நாள் கழித்து ஏர்போர்ட்டில் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஏன்னா அவர் இதுங்கிறதால அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டாங்க. அவர் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு, இவங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை, ஒரே பயம் வேறு. நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவரோட போய் ஒரு சின்ன கொட்டாய், அங்கெல்லாம் தகர கொட்டாய் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா பனி விழறதால அவங்க அந்த ப்ராப்பர் வீடு மாதிரி கட்ட மாட்டாங்க. அங்கே ஒரு ரூம் கொடுத்தாங்க. அவருங்கெல்லாம் எல்லாரும் 6 அடி 7 அடி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களாம், பார்த்தாவே பயமாக இருக்குது. அப்புறம் தான் பக்கத்துலேயே அவங்க ஃபேமிலி இருந்தது, அவங்களோட போய் சாப்பிட்டது, அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவங்கள். அங்கெல்லாம் நிறைய நடந்தது. அப்புறம் இவங்க வந்த பஸ்ஸு நிறுத்திட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஜம்மு காஷ்மீர் டூரிசம் ஆஃபீஸில் போய் நம்ம முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும், அமர்நாத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அந்த அப்ளிகேஷனை வச்சு அவங்க அதை இது பண்ணி இத்தனாம் தேதி உங்களுக்கு அந்த போகிறதுக்கான டேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ கேதார் பத்ரி கூட அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த 2013 இது நடந்த பிறகு, நிகழ்ச்சி நடந்த பிறகு, ஏன்னா யார் போகிறாங்க யார் வராங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதால இப்போ அவங்களும் கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. அப்போ அதுக்கான மெடிக்கல் செக்கப்பு எல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இதை நம்ம வாங்கிக்கணும், வாங்கி இந்த இதை வச்சுக்கணும், அப்போ தான் அவங்க அங்கே விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கே அதுக்கெல்லாமே அவர் ஏற்பாடு பண்ணார். 2 நாள் இதெல்லாமே ஆச்சரியமாக நடந்தது, எல்லாம் கிடக்கிட்டுன்னு நடந்தது. கடவுள் அருளால் போய் நான் ஸ்ரீநகருக்கு போயிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எல்லா வம்புமே ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் ஆஹா நம்ம போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு, அப்புறம் இவங்க வந்து இந்த ஜம்மு காஷ்மீரில் இவங்க 2 பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க அங்கங்கே ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நிறுத்திடுறாங்க. அதனால் நான் திருப்பியும் ஒரு நாள் அங்கே தனியாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு பெரிய இப்போ நினைக்கும் போது அதெல்லாம் இல்லை, ஆனால் அப்போ வந்து யாரையும் தெரியாது, புது ஒரு ஒன்றும் தெரியாதுங்கிறப்போ நமக்கு ஒரே பயம் இருக்கும். அப்போ தான் அந்த காஷ்மீரில் அந்த தால் ஏரி, சங்கராச்சாரியார் மலை, எல்லாம் சங்கராச்சாரியார் மலையில் ஒரு பெரிய லிங்கம், மரகத லிங்கம் இருக்கும், அதை ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க. அந்த மலை அப்புறமா வந்து எல்லாம் நிறைய அங்கே கார்டன்ஸ் எல்லாம் அற்புதமாக இருக்கும். அதையெல்லாம் போய் பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டு இருந்து அப்புறம் அவரும் வந்துட்டார். இந்த அமர்நாத் போகிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. பழைய வழி வந்து பஹல்காம் வழியாக போகிறது, இன்னொன்று பால்டால் வழியாக போகிறது. பஹல்காம் வழி தான் வந்து எப்போவுமே போகிறது. இந்த பால்டாலுங்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அது திறந்தாங்க. அது வந்து முழுக்க இராணுவம் போகிற வழி, அதாவது அவங்க பாதுகாக்கிறதுக்கோசரம் அவங்க வச்சுருக்கிற வழி. ரொம்ப நிறைய பேர் பக்தர்கள்லாம், ஏன்னா அது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான், அது போயிடலாம். இது அந்த மாதிரி கிடையாது, 30 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால் நிறைய பேர் கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது அவங்க அந்த டைமில் மட்டும் திறந்து விட்டாங்க. நான் போனது பால்டால் வழியாக தான். அந்த பால்டாலுங்கிறது இந்த 8 கிலோமீட்டர் போகிறது அப்படிங்கிறது. அங்கே அந்த பால்டால் அந்த வழிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல டென்ட்டில் தங்க வைப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் பஞ்சாபிஸ் அத்தனை பேரும் வந்து இதே மாதிரி தான் சமைச்சு
காலில் விழுந்து சாப்பிட சொல்லுவோம். நிஜமாகவே காலில் விழுந்து சாப்பிட சொல்லுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அன்பு பக்தி இல்லைங்களா. அதெல்லாம் வந்து நம்மலாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பக்தின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய பக்தி. அப்புறம் இவங்களும் அதுக்கப்புறம் அவர் வந்தார், குரூப் வந்தது, எல்லோரும் அந்த பால்டால் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு நடுவில் நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் அந்த எனக்கு போட்டு கொடுத்துருந்த டேட்டு மீதி எல்லாரையும் நிறுத்திட்டாங்க, என்னை மட்டும் அமிச்சாங்க, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது. அதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து செக்கிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. நிறைய மிலிட்ரியில் எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க. அத்தனை பேரையும் செக் பண்ணுவாங்க, பஸ்ஸை செக் பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணும். அதுக்கு டைம் ஆகும். அப்படி செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் நம்ம ஏதோ காரை எடுத்தோம் கிளம்புனோம் போய் சேர்ந்தோங்கிறதே கிடையாது. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு வந்து அப்படியே பயமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்ற அது லேட்டாகிறதுங்கிறது இருக்காது. அவங்க செக் பண்ணுறது, அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் புதுசு. அதனால் அதெல்லாம் கடந்து தான் போகணும். போயிட்டு அந்த பால்டால் போயிட்டு மறுநாள் வந்து என்னுடையது மட்டும் அந்த 21ஆம் மீதி எல்லாரும் 23, 22 ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டேட்டில் வாங்கியிருந்தாங்க. அதனால் அவங்கள ஏதோ லக்கீலி என்னோடது முன்னாடி வந்துருச்சு. ஆனால் நான் தான் லாஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கினேன். ஸோ அவங்களெல்லாம் நிறுத்திட்டாங்க, ஏன்னா அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் எனக்கு வந்து ஒரு இந்த டோலி அதை அரேஞ்ச் பண்ணி அவர் கொடுத்துட்டார். நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, காலையில் போய்ட்டு சாயங்காலம். அந்த டோலின்னா என்னன்னா ஒரு சேர். அந்த சேருக்கு இந்த கால் நம்ம வச்சுப்போம் இல்லையா, அது கூட கிடையாது. ஒரு பழைய சேரு, அது 2 பக்கம் கட்டை கட்டியிருப்பாங்க. அது 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. நம்ம வந்து அதில் தான் போனோம். இந்த சிலுவை சொல்லுவாங்க இல்லையா, சிலுவையில் அரைஞ்ச உடனேயே கொஞ்ச நேரம் இந்த கால் அந்த பேலன்ஸில் இருப்பார். அதுக்கப்புறம் கையில் பேலன்ஸ் பண்ணி இப்படியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே நம்ம கால் பாட்டுக்கு தொங்கிக்கிட்டே இருக்கோம். பல மணி நேரங்கள் வந்து அதில் அந்த மலை இதில் போகணும். நிறைய இடங்களில் பத்தர்னு கற்றுவாங்க. எனக்கு அப்போ ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது. என்ன பத்தர் கத்துறாங்கன்னா மேலேருந்து கல் உருண்டு வருது. அது யார் மேலே வேணால் விடலாம். அது என்னென்னா இந்த மவுண்டன் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மலை ஆடுகள் என்ன பண்ணும், மேலே போய்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு மேலே போகும். அது என்ன பண்ணும், உருட்டி விட்டுருமா இந்த பாறைகளை. அது எப்படி கீழே வரும், யார் தலையில் விழுந்தாலும் அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்க்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே அந்த மாதிரி நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க அங்கங்கே நிறுத்தி அது மாதிரி பார்க்குறதுக்கு ஆக்சிஜன் குறைச்சலாக இருக்கும். குளிர் பயங்கர குளிராக இருக்கும். நிறுத்தி அவங்க டீ சாப்பிடுவாங்க. ஆனால் அவ்வளவு அன்பாக இருப்பாங்க. அப்புறம் இதே மாதிரி போயிட்டு அந்த ஐஸ் சில இடங்களில் அப்படியே நெட்டு குத்தா இறங்கும், நெட்டு குத்தா ஏறும், அப்படியெல்லாம் பாதைகள் இருக்கும். அப்போல்லாம் நம்ம இறங்கிட வேண்டியது, இறங்கி நடக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அந்த ஐஸ் பாதை ஒரு கிலோமீட்டருக்கு வரும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம க்ராஸ் பண்ணிட்டு போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனால் அப்படி இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தாவே தெரியுது, ஆயிரக்கணக்கில் மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தது. நான் தனியாக தான் போகிறேன். போயிட்டு இப்போமே அப்போது 26 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நிறைய போயாச்சு, நிறைய ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ போக சொன்னால் கொஞ்சம் தைரியமாக போயிடலாம். அப்போ அவ்வளோ இது இல்லை. அதனால் ஒரே பயம், குளிர் எல்லாம். அதுக்கப்புறம் அங்கே போனால் ஒரு அப்படியே ஸ்டாம்பைட் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துட்டேன். அப்போது என் மேலே ஏறி போகிறது எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அப்போது நான் வந்து யாராவது என்னை காப்பாற்றுங்களேன்னு கற்றுனேன். அப்போ நமக்கு ஆபத்துன்னு வந்தால் தமிழ் தான் வரும். ஹெல்ப்லாம் கற்ற முடியும். அப்போது நீங்கள் என்ன தமிழா அப்படின்னு யாரோ, ஆமாம் அப்படின்ன உடனே இந்த பாதை இப்படி போய்கிட்டே இருக்கும், அதில் போய்கிட்டே இருப்பாங்க. மேலே வந்து அந்த பாறைகள் மேலே வரிசையாக அந்த இராணுவ வீரர்கள். அதில் ஒருத்தர் தான் கேட்டார். அவர் என்ன பண்ணார், குனிஞ்சு என்னோட 2 கையை பிடிச்சி அப்படியே தூக்கி அப்படியே அந்த பாறை மேலே வச்சுட்டார். வச்ச உடனே அப்புறம் தான் யார் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் வந்து கண்ணன் அவர் பேர். அவர் ஏதோ சவுத்துலேருந்து வந்திருக்கார். நிஜமாகவே கண்ணனாக தான் என்னை காப்பாற்றினார். இல்லைன்னா அப்போவே எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்புறம் அவருடைய டென்ட்டு கூட்டிகிட்டு போய் ஒரே குளிர் இது அது மாதிரி இருந்ததால் நல்லா கொஞ்சம் கை காலெல்லாம் இது பண்ணி
நீங்கள் நம்ம வழியில் அவங்களுக்குன்னு ஒரு பாதை ஒன்று அவங்க போயிட்டு வருது அதில் யாருமே இருக்கும், இவங்க தான் போவாங்க. ஸோ நீங்கள் இதில் போங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஒருத்தி மட்டும் மேலே ஏறி போனேன். இவங்க எல்லாரும் ஆயிரக்கணக்கில் நெருக்கி அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு மேலே போயிட்டு நல்லா 10 அடி இது தரிசனம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பார்வதின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படி பனி மாதிரி இருக்கும், அது பார்வதின்னு அவங்க வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் வந்து அமரகங்கா அப்படின்னு சொல்லி உற்பத்தி ஆகுது, அமரகங்கா நதி. அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு இதால் தண்ணி எல்லாருக்கும் தீர்த்தம் எடுத்து கொடுப்பார். அது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சுற்றி முற்றியும் பார்த்தா ஒரு மிலிட்ரிக்காரர் ஒரு பாட்டில் வச்சுருந்தார். அது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த தண்ணியை வாங்கி அதில் ஊற்றிட்டு வந்தேன். நான் வில்வம் இதெல்லாம் நிறைய கொண்டு போயிருந்தேன். எல்லாம் போட்டு ஓம் நமச்சிவாய சொல்லி எல்லாம் பண்ணேன். அங்கே 2 புறா இருக்கும். அந்த 2 புறா அதான் மிராக்கள். ஆச்சரியமானது என்னன்னா அந்த புறாக்கள் தான். அந்த புறாக்கள் அங்கே உட்காந்துருக்கும். அந்த புறாக்களை தரிசனம் பண்ணால் அவ்வளவு புண்ணியம். அதனால் அது நான் பார்த்தேன், அந்த புறாக்களை பார்த்தேன். எப்படி வந்து மானசரோவரில் தங்க அன்னம் போகும், அது பார்க்குறது அவ்வளோ விசேஷமோ அந்த மாதிரி இந்த புறாக்களை பார்க்குறது. அமர்நாத்னாவே அந்த 2 புறாக்கள் தான். இந்த சீசனில் மட்டும்தான் இருக்கும் அங்கே, யாருக்கு தெரியும் அது எப்படி வந்தது. இது எல்லாராலையும் பார்க்க முடியுமா இந்த நாட்களில் போகிறவங்க? இல்லை, சில பேருக்கு வந்து பார்க்கலன்னு இன்னும் நான் தெரியாமையும் இருக்கலாம். இதை பார்க்கணுங்கிறது தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அதை தரிசனம் பண்ணேன். அந்த புறாக்கள் எப்படி அங்கே வந்தது, இந்த பனிலிங்கம் எப்படி இங்கே வந்தது, ஏன் வந்தது, இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மகத்தான ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஏன் வந்தது அப்படிங்கிறது. பிருங்கேஷி முனிவர் அவர் வந்து ஈஸ்வரனை வழிபடுறார். ஈஸ்வரனை வழிபட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும், இதெல்லாம் இருக்கே, ஏன் இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, இது எதுக்காக இருக்குது, நம்ம இந்த பூமியில் இருக்கோம், இதெல்லாம் என்ன, நமக்கு அர்த்தம் புரியறதில்ல. ஸோ என்னுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, இல்லை வேறு என்ன அப்படின்லாம் நமக்கு ஒரு அப்பப்போ நமக்கு தோணும். அந்த மாதிரி அவர் வந்து ஈஸ்வரனை கேட்குறார். அப்போது பார்வதியும் கேட்குறார். அப்போ நான் வந்து பார்வதிக்கு உபதேசம் பண்ணுறேன். அவள் வந்து ஏன்னா அவள் தான் சக்தி, அவள் எல்லாருக்கும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது எல்லாருக்கும் எதிர்க்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்வதியை அதாவது பைரவன் பைரவி அவங்க 2 பேரும் அவரை கூட்டிகிட்டு போகிறார். இந்த இப்போ அமர்நாத் பார்த்தேன், இந்த பஹல்காம் சொன்னேன் இல்லையா, அந்த வழியாக அவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்பொழுது யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கணபதியை முதல்ல இருக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நாகத்தை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இடமாக அந்த நாகத்தை கழட்டி வைக்கிறாரு. சிவகணங்களை ஒரு இடத்துல இருக்க சொல்கிறாரு. இப்படி எல்லாரையும் அப்படி அந்தந்த ஊர்கள் அப்போ வரும். அந்த பஹல்காம் வழியாக போகும் பொழுது இந்த ஊர்கள் எல்லாம் வரும். அங்கே கணேஸ்வர் கோவில் இருக்கும், அந்த நாகம் இறங்கின இடம் இருக்குது, அதே மாதிரி எல்லாமே வரிசையாக வரும். இந்த அதுதான் பழைய ரூட் அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கப்புறமா அதை எல்லாம் முடிச்சுட்டு கேவுக்கு அங்கே போயிட்டு அங்கே அவர் வந்து இந்த பிரபஞ்சம், உலகம், என்னுடைய ரகசியங்கள், படைப்பின் ரகசியம் இதெல்லாம் அவர் வந்து சொல்கிறார். சொன்ன உடனேயே அதெல்லாம் கேட்கும்பொழுது அப்போ உக்கும்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அதுன்னு பார்த்தா 2 சிவகணங்கள். அது வந்து அவங்க தெரியாமல் சிலதெல்லாம் சும்மா இருக்காது இல்லையா, வால் பசங்க மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி 2 சிவகணங்கள் அங்கே வந்திருக்காங்க. அங்கே வந்து இவர் சொன்ன அந்த பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் அவங்க கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே அது சிவன் பார்த்துட்டு, நீ முக்குன்னு தொண்டை செருமிக்கிட்ட இல்லையா, அது கூட இல்லாமல் நீ 2 புறாவாக போயிட்டு நீ இங்கேயே இருக்கணும், இங்கேயே இருந்து இப்படியே இரு, அதுதான் உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த புறாக்கள் அங்கேயே இருக்குது. புறாக்களாக மாறி அந்த சிவகணங்கள் அங்கேயே இருக்குது. அந்த புறாக்கள் தான் இப்போ இருக்குது. அந்த 2 புறாக்கள் அப்படியே யுகம் யுகமாக எத்தனை சொல்ல முடியாது நம்மளால். இந்த புறாக்களை அவர் வந்து ஊமையாக்கிடுறார். அப்புறம் அங்கேயே அந்த புறாக்கள் இருக்குது. அந்த இடம்ங்கிறது அமானுஷ்யமான இடம். ஒரு செடி ஒரு கொடி ஒன்றும் கிடையாது அங்கே. மொத்தம் வந்து பனி மலைகள் நிறைந்த இடம் தான் அந்த இடம். ரொம்ப ரிமோட், காஷ்மீர்லேருந்து ரொம்ப ரிமோட். அந்த இடத்துல
அந்த 2 புறாக்கள் எந்த உணவும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அங்கேயே உட்காந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். எப்படி இருக்குங்கிறது தெரியல. அது எப்போவுமே அந்த மேலே தான் உட்காந்துருக்கும். இந்த 2 புறாக்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கும். அதை பார்க்குறது அவ்வளோ புண்ணியம். ஏன்னா அதுக்கு பிரம்ம ரகசியம் தெரியும். அதனால் வந்து அதை பார்க்குறது அவ்வளவு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த அமரேஸ்வரர் இங்கே எப்படி வந்தார் அப்படிங்கும்போது இந்த பைரவி அவர் வராரு. பைரவி கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரு எல்லாருக்கும். அப்புறம் இந்த இடத்துல அந்த பனிலிங்கமாக அந்த குரு பூர்ணிமா, ஏன்னா அவரே குருவாக இருந்ததால் குரு பூர்ணிமா அன்னைக்கு பனிலிங்கமாக, அங்கே இருக்கிறது பனி தான், அதனால் உருவம் ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால பனியாக தானே அவர் வந்து அது மாதிரி இருக்கார். பார்வதி அங்கே பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு சக்தி பீடம். அதனால் அந்த பனிலிங்கமாக அவர் வந்து காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறது இது. இவருக்கு ஏன் அமரேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், ஆதி காலத்தில் காலங்கள், நம்மளுடைய காலங்களுக்கெல்லாம் முன்னாடி போவோம். அப்போது எல்லாருக்குமே காலக்கணக்கு இத்தனை வருஷம். அந்த இப்போ மனுஷனுக்கு 100 வயசு, அப்போ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி தேவர்கள் எல்லாருக்குமே காலக்கணக்கு இருந்தப்போ தேவர்கள் ஈஸ்வரனை கேட்டாங்களாம். இது மாதிரி எங்களுக்கு வந்து அமரத்துவம் கொடுங்க, நாங்களும் எல்லாரையும் எல்லா புழு பூச்சி அந்த மாதிரி இறந்து போகிறதுக்கும் மாறுறதுக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இது இருக்குது, அதனால் எங்களுக்கு அந்த உயர்வை கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ, தொழுது கேட்குறப்போ இவர் சிவபெருமான் எப்போவுமே ரொம்ப அவருக்கு வந்து மனசு சீக்கிரம் உருகிடுவார். அவர் நம்ம நினச்சிருக்கோம் சிவன்னா ருத்ரன் கோபிஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா நீங்கள் அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி தான் தவம் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவங்க கேட்ட வார்த்தை கொடுத்துருவார். மீதி எல்லாரும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அது மகாவிஷ்ணுலாம் ரொம்ப யோசனை பண்ணுவார். அப்படின்னா அவர் கருணை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பட் சிவன் அந்த மாதிரி உடனே கொடுத்துருவார், வள்ளல். அதனால் அந்த மாதிரி தேவர்கள் போய் கேட்ட உடனேயே அவர் வந்து தன்னுடைய சிரசில் இருந்த அந்த சந்திரன் அதை பிழிகிறார். பிழிஞ்ச உடனே அதுலேருந்து அமிர்தம் வழிஞ்ச உடனே அந்த அமிர்தத்தை இவங்களை குடிக்க சொல்கிறார். அப்போ அதை சாப்பிட்ட உடனே அவங்க எல்லாருமே அமரத்துவம், அதாவது இறப்பு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிற நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. அதனால் அவங்க எல்லாரும் இந்த ஈஸ்வரனை அமரேஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவருக்கு வந்து அமரேஸ்வரர் அப்படிங்கிற பெயர் இருக்குது. இது என்ன அப்படின்னா யோக நிலையில் பார்க்கும் பொழுது அந்த சுவாதிஷ்டானம் விசுப்தி இதெல்லாம் வரிசையாக வரும். அந்த மாதிரி வரும் பொழுது அந்த அமுத நிலைங்கிறது நேராக இந்த மேலே சகசிராரத்துலேருந்து அந்த அமுதம் வந்து அப்படியே கொட்டும் பொழுது இந்த விசுப்தி சுவாதிஷ்டானம் வழியாக அப்படியே எல்லாரும் அந்த அமிர்தம்ங்கிறது கீழே இறங்குகிறது. இறங்கி உடலே வந்து அமரத்துவம் ஆகிவிடுகிறது அப்படிங்கிறது அந்த யோக நிலையில் பார்க்கும் பொழுது. அதுக்கு அடையாளமாக தான் அந்த வகல்காமில் எல்லாம் போகும் பொழுது பஞ்சதரணின்னு ஒரு ஊரெல்லாம் வரும். அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா மலை இப்படி போகும். அதாவது நேராக நம்முடைய சுவாதிஷ்டானத்துலேருந்து விசுப்தி வரைக்கும் எப்படி நேராக அப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த மலைகள்லாம் ஏறுது. அதாவது இது வந்து ஒரு யோக பயணம், உள்முகமான பயணம் அமர்நாத் அப்படிங்கிறது. அதை வந்து அந்த மாதிரி பார்க்குறவங்க இருக்காங்க. இது உள்முக பயணமாக போகிறது தான் அந்த அமர்நாத். அப்படி அவ்வளோ உள்முகமாக போய் அந்த அமரேஸ்வரரை பார்க்கும் பொழுது நமக்கும் அமரத்துவம் கிடைக்கிறது. நாமும் அந்த அமிர்த கலை, அந்த அமிர்தத்தை உண்டா மாதிரியான ஒரு தன்மை நமக்கு ஏற்படுகிறது. அது அமிர்த கங்கா அங்கேயே இருக்கு. அதனால் அந்த தீர்த்தத்தை சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த அமரத்துவம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி நிலையில் வர்றவங்களும் அங்கே இருக்காங்க. இதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இது ரொம்ப பழைய காலத்தில் இருந்திருக்கு. கிமு 34லேருந்து கிமு 17 வரைக்கும் காஷ்மீரில் சாந்திமதி அப்படின்னு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சுருக்கார். அப்போல்லாம் நம்மளவங்க தான் நாங்கள் ஆட்சி செஞ்சோம். இல்லை, காஷ்மீருங்கிறத கஷ்யப முனிவருடைய ஆசிரமம் இருந்த இடம் காஷ்மீர். அதனால் அந்த சந்திரமதி மன்னன் வந்து ஒவ்வொரு ஸ்ராவண மாதமும், அதாவது அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கும் போய் இந்த அமரேஸ்வரரை வழிபட்டுட்டு வந்திருக்கார். வழிபட்டுட்டு அவருக்கு அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிவிட்டு
அவர் வருவார். ஏன்னா இப்போ மாதிரி அந்த இப்போ இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறப்ப அப்போ இன்னும் கேட்கவே வேண்டாம். ரொம்ப குறைச்சல் ஆட்கள் தான் போய் அந்த அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியாது. சிவனை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. குறைச்ச பேர் தான் போய் அந்த காலத்துல எல்லாம் பார்த்துருக்காங்க. நான் சரித்திரத்தில் இந்த மாதிரி தரிசனம் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அது அப்படியே மறைஞ்சு போச்சு. அங்கே அந்த மாதிரி பனிலிங்கம் உருவாகிறது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த காஷ்மீரில் இருந்து அந்த ஆடுகள் மாடுகள் இதையெல்லாம் மேய்க்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி 2 பேர் இஸ்லாமியர்கள். அவங்க வந்து அந்த பக்கம் மாடு மேய்ச்சிக்கிட்டே போயிருக்காங்க. மாடு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு போகும்போது அப்போது இந்த குகையில் இவ்வளோ பெரிய லிங்கம் இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ அது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். அவங்க தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யும் பொழுது இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த அமர்நாத் யாத்திரை அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்தது. இதில் நானும் கூட எனக்கு பெரிய அமர்நாத் அவரை பார்க்கணுங்கிறது தான் இருந்ததே தவிர முதல்ல ஆரம்பித்து போகும்பொழுது எல்லாம் ஒரு மிராக்கள் மாதிரி கடான்னு எல்லாம் கிடச்சி அங்கே போய் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வரும்பொழுது அதே மாதிரி மழை, பயங்கர மழை ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழையிலே அந்த இந்த கோட்டை போட்டு ரெயின் கோட்டை போட்டுருந்து என்னுடைய அந்த சாமானெல்லாம் பிடிச்சிருந்து ஒரு இடத்துல ஒருத்தர் வழுக்கி விழுந்து சேர் கீழே விழுந்து எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் முடித்து அந்த மாதிரி யாத்திரை அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறமா நடக்க ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த அமர்நாத் யாத்திரைங்கிறது. இதில் எனக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு அமரேஸ்வர சரித்திரம் ஒரு புராணம் அப்படிங்கிறது இருக்குது. அவர் அதை பிருங்கேஷி முனிவர் தான் அந்த அமர்நாத் மகாத்மியம்னு ஒரு நூலே எழுதியிருக்காரு. அந்த நூலில் இருக்கிற பல விஷயங்கள் தான் இந்த மாதிரி சிவன் பைரவியை சிவன் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் தான் வருது. அந்த கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் வெளியே யாருக்குமே ஜாஸ்தி தெரியவே தெரியாது. அப்போ நான் இந்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்த பிறகு என்னை ஒருத்தர் வந்து பார்த்தார், கோபால் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நீங்கள் இந்த மாதிரி அமர்நாத் யாத்திரை போயிட்டு வந்திருக்கீங்க போலிருக்கு, நீங்கள் எழுதுவீங்க, உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த அமர்நாத் மகாத்மியம் கொடுத்தார். அது ஒரு ஆச்சரியம்தான். அதாவது அமர்நாத் யாத்திரை போகிறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், தரிசனம் பண்ணுறோம், வரோம், அங்கே புறாக்கள் இருக்குது, அந்த மாதிரி தான் தெரியுமே தவிர அதனுடைய உள்ளே இருக்கிற பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதை படித்த பிறகு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அந்த யாத்திரை முழுக்கவே வந்து நிறைய ஒரு மிராக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆச்சரியமாக பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் என்னென்னா நம்மளை துவைச்சி காய போட்டுருவாங்க, காயாது, குளிர்லேயே நடுங்க வேண்டியது தான். அந்த மாதிரியான அனுபவங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே தான் இருந்தது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கும் வீட்டில் எல்லாமே இருக்குது இல்லையா, பிள்ளை குட்டி குழந்தைகள் வேலை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உப்பு இதெல்லாம் போக போக அப்புறம் ஒரு உணர்வு வந்ததுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளை வந்து ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு அந்த அமர்நாத் யாத்திரை அப்படிங்கிறது நம்மளை கொண்டு போகிறது. ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் போயிட்டு வந்தால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த ரொம்ப தூரத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கும், ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக திறந்த வழி. எப்படி நம்ம வந்து கைலாஷ் போகும்போது ரொம்ப தூரத்துலேருந்து கைலாஷ் தரிசனம் பண்ணலாம், மலையை தரிசனம் பண்ணலாம். ஏன்னா அங்கேயும் அதே மாதிரி தான், ஒரு மலை மேலே நின்று நம்ம அந்த வழியாக தான் போகும்போது பார்த்தா தூரத்தில் கைலாஷ் மலை ரொம்ப அழகாக தெரியும். அந்த மாதிரி இங்கேயுமே அந்த பனிப்பாதை சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் அந்த குகை பிரம்மாண்டமாக வாயை திறந்துருக்கிற குகை, அதில் எறும்பு மாதிரி போயிட்டுருக்கிற மனிதர்கள், இதெல்லாமே பார்க்கலாம். சுத்திர மலைகள், பனி 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 இப்படி தான் இருக்கும். அது இதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே பதிஞ்சு போயிடும் மனசில், மறக்கவே மறக்காது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யாத்திரை, ஒரு அமரத்துவம் கொடுக்குற யாத்திரை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மளே அந்த அமிர்தம் பருகின மாதிரி இருக்கும். அது தெளிஞ்சு வெளியே வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான யாத்திரை இந்த அமர்நாத் யாத்திரை ஆச்சு. இப்போ வரப்போகிறது, ஜூலை ஆரம்பிக்கும். லட்சக்கணக்கில் எல்லாரும்
போவாங்க. பயப்படாமல் எல்லா சின்ன சின்ன குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாம தான் பயப்படுவோம். அவங்க அந்த மாதிரி பயப்படுறதில்ல. அந்த சின்ன பாதையில் நடத்தி வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரு அற்புதமான அனுபவம் அந்த யாத்திரை அப்படிங்கிறது. ரொம்பவே சிறப்பாக இருந்தது மேடம். கண்டிப்பாக வாழ்க்கையில் வாய்ப்பு கிடைச்சா அந்த அமர்நாத் யாத்திரை வந்து கண்டிப்பாக எல்லாரும் போகணுன்றது என்னுடைய வேண்டுகோளும். நீங்களும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மேடம். கண்டிப்பாக நான் அதையும் நான் அனுபவிக்கணும். ரொம்பவே அதோடைய சிறப்புகள்லாம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் இப்போ அடுத்து வரக்கூடிய ஜூலை ஆகஸ்டில் போகிறவங்கெல்லாம் இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த சிறப்புகள்லாம் அங்கே அந்த 2 சிவகணங்கள் புறாக்களாக இருக்கிறத பார்க்குறதும், அந்த பனிலிங்கத்தை பார்க்குறதும், அங்கே இருக்கிற விசேஷங்கள்லாம் இதை பார்த்துட்டு இன்னும் அவங்க அமரகங்கா தீர்த்தம் வாங்கிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக தெரியாது, ஒரு மூலையில் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வரணும். இப்போ அடுத்து போகிறவங்களும் பார்த்துட்டு வரணுன்றது கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக இதே மாதிரியே தொடர்ந்து ஒரு கோயிலோட சிறப்புகள்லாம் நம்ம பார்க்க இருக்கோம். ரொம்பவே அற்புதமாக இருந்தது மேடம். இன்னொரு பதிவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் மேடம். நன்றி, வணக்கம்.